2018 அக்டோபர் மாதம் தான் முதல்ல அகத்தியர் வந்து என்கிட்ட வாக்கு கொடுத்தாரு. அவர் தன்னை அறிமுகப்படுத்திட்டு வந்து வாக்கு கொடுத்தாரு. நான் அகத்தியன் உரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாரு. அப்பதான் எனக்கு தெரியும் அகத்தியர் வந்து என்னோட கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னு. 2018-19 காலகட்டத்தில் அகத்தியரை நிறைய தேட ஆரம்பித்தேன். தினசரி கோவில்களுக்கு போய் வழிபட ஆரம்பித்தேன். அப்போ ஒரு உடல் உபாதையினால் நான் ஒரு 3 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியது வந்துச்சு. அந்த சமயத்தில் ஐயாவை போய் கோவிலில் தரிசிக்க முடியாமல் பரிதவிச்சு போயிட்டேன். அப்போ ஒரு தைப்பூச திருநாள் அன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு என் கைகள் தானாக இயங்கி நான் வந்து அகத்தியருடைய திருவுருவத்தை வரைஞ்சேன். அதன் மூலிமா மேலும் ரொம்ப அகத்தியர் வந்து எனக்கு நெருக்கமானார். அகத்தியருடைய மகிமையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், அகத்தியருடைய நாமத்தை எல்லாரும் உரைக்கணும், அவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நபர்களை சந்தித்து அவங்க கிட்ட நான் அகத்தியரை பற்றி எடுத்துரைக்க ஆரம்பித்தேன். அகத்தியர் ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து அன்போடு எல்லார்கிட்டையும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிரினங்களோடும் அன்பாக இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. எனக்கு யானைகள்னால் ரொம்ப பிடிக்கும். யானை பக்கம் போக ரொம்ப பயப்படுவேன் நான். அப்போது சங்கரன் கோவிலில் கோமதின்னு ஒரு யானையை அடிக்கடி நான் போய் பார்ப்பேன். வாரம் சங்கரன் கோவில் போவேன். அப்போ அந்த கோமதிங்கிற யானையை பார்க்கும்போது பக்கத்தில் போகணும்னு இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். அந்த இடத்துல எனக்கு அந்த கோவில்லையே அப்பா வந்து வாக்கு கொடுத்தாரு. மிருகங்களுடைய கண்களை பார்த்து எப்படி அன்போடு பேசணும், அன்பால் அந்த மிருகங்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எங்கே யானையை பார்த்தாலும் தைரியமாக பக்கமாக போய் நிற்பேன். என்னை எதுவுமே பண்ணாத யானை, ஏன்னா அன்போடு அந்த யானையோட கனெக்ட் ஆயிடுவேன். மிருகங்களோட அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸியாக பழக ஆரம்பித்தேன். கோவை மாவட்டத்தில் சீலியூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அகத்தியருடைய கோவில் இருக்குது. ஒரு தடவை அங்கே போயிருக்கும்போது அகத்தியர் ஐயா எனக்கு அங்கே காட்சி கொடுத்தாரு. பட்ட பகலில் பளீர்னு ஒரு வெளிச்சத்தோடு அவர் வந்து நிற்கும் போது மெய் சிலிர்த்து போனேன். அகத்தியருடைய தேடல் எனக்கு இன்னும் ஜாஸ்தியாச்சு. அவரை கண்களால் பார்த்ததுக்கு அப்புறமா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நிறையா இருந்தது. நிறைய குருமார்களை போய் சந்தித்தேன். அவங்க மூலயமா நிறைய தகவல்கள் அகத்தியரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய இந்த தேடலுக்கு ஒரு முடிவு வந்தது. அகத்தியர் ஐயா எனக்கு வாக்கு கொடுத்தாரு. உன்னுடைய வீட்டில் நான் வந்து அமருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை வரவேற்கிறதுக்காக அவருக்கு ஒரு சிம்மாசனத்தை அமைச்சு அதில் வந்து அவர் அமைஞ்சு அருள் பாலிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு நான் அதை அமைச்சு வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அதில் அமர்ந்து தான் அவர் வந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. அந்த நாற்காலியில் அகத்தியர் ஐயா உயிரோட்டமாக இருக்கிறத நம்ம அங்கே வந்து உட்காரும்போது உணர முடியுங்க. செப்டம்பர் 2025 மாதம் வந்து எனக்கு போகர் ஐயாட்டிருந்து மெசேஜ் வந்தது. உடனடியாக வந்து நான் தனித்து சதுரகிரிக்கு வரணும், கூட யாரும் வரக்கூடாது, நீ மட்டும் வரணும், எதுக்காக உன்னை அழைச்சோங்கிறதுக்கு அங்கே உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் மட்டும் சதுரகிரி கிளம்பி போனேன். அங்கே வந்து எனக்கு சித்தர்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்பித்தாங்க. எதுக்காக இந்த பிறவி, எதுக்காக, என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கோம், எதனால் நம்ம வந்து இந்த குடும்பங்களோடு இணைஞ்சிருக்கோம், என்னை சுற்றி இருக்கிற ஒரு அன்பர்கள் கூட்டத்துக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு அங்கே போதிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா சிவசக்தியுடைய தரிசனத்தை அங்கே உணர்ந்தேன். என்னை கண்ணால் பார்த்தேன் சிவசக்தி தரிசனத்தை. ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து நான் திரும்பி வந்தேன். சதுரகிரியிலேருந்து நான் கோயம்புத்தூருக்கு என்னுடைய வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும்போதே எனக்கு போகர் ஐயா கிட்டேருந்து இன்னொரு மெசேஜ் நான் வாங்கினேன். அது வந்து கன்னிவாடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கன்னிவாடிங்கிற இடம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் கூகுள் மேப் போட்டு தெரிஞ்சவங்கள விசாரித்து கன்னிவாடிங்கிற இடத்துக்கு போனேன். அங்கே சோமலிங்கேஸ்வரர் கோவில் இருக்குது மலை மேலே. அங்கே போய் அங்கே சோமலிங்கேஸ்வரரையும் முருகரையும் தரிசனம் பண்ணினேன். அங்கே அமர்ந்து நான் தியானிக்கும் பொழுது தான் எனக்கு வந்து போகர் ஐயா காட்சி கொடுத்தாரு. போகர் ஐயா காட்சி கொடுத்ததோடு இல்லாமல் ஒரு தியான பயிற்சி முறையை எனக்கு அருளினார். அது பேர் தான் திருவாயில் ஜோதி தரிசனம்னு சொல்லிட்டு, அது நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். போகர் எனக்கு அருளிய இந்த தியானத்தை நான் மற்றவங்களுக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களும் அதில் பயனடையணும்னு சொல்லி அதுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்தோம். அதை வந்து
அங்கே கன்னிவாடியில் வந்து அவங்க செய்யும்போது ஒரு பக்தரும் போகர் ஐயாவுடைய ஒரு ஸ்பரிசத்தை உணர்ந்து கண்களில் கண்ணீரோடு அவங்கள பார்க்கும்போது ஐயாவுடைய பேரருள் அங்கே எவ்வளோ நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 2025 அக்டோபர் மாதம் என்னுடைய பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாளும் பிறந்த நட்சத்திரமும் ஒன்றா வந்தது. அந்த நாள் அன்னைக்கு அகத்தியர் ஐயா கிட்டேருந்து எனக்கு வாக்கும் கிடைச்சது. அந்த வாக்கில் ஐயா சொன்னது வந்து திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு உடனடியாக வந்து தரிசிக்கணும்னு சொன்னார். நானும் என் கணவரும் உடனடியாக கிளம்பி திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போய் அர்த்தநாரீஸ்வரரையும் செங்கோட்டு வேலவரையும் தரிசிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனேவே அடுத்த வாக்கு வந்தது ஐயாட்டிருந்து. என்னது அப்படின்னா, இன்னையிலிருந்து நீ உன்னுடைய பெயரை மாற்றிக்கணும், ஸ்வர்ணலதாங்கிற பெயரை மாற்றி சித்தம்மான்னு சொல்லி ஆன்மீக பயணத்தை நீ தொடரணும். நான் உன்னை வழி நடத்துகிறேன், என்னுடைய வேலைகளை நீ சித்தம்மாங்கிற பெயரோட தொடரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றிலிருந்து நான் உன்னை சுவாதீனம் எடுக்க போகிறேன், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நாள்ல இருந்து நான் அப்பாவுடைய மகளாக சித்தம்மாங்கிற பெயருடைய பயணிச்சிட்டு இருக்கேன். அகத்தியர் ஐயாவை அகத்தியர் அப்பான்னு அந்த நாளிலிருந்து நான் கூப்பிட ஆரம்பித்தேன். என்னுடைய பிறந்தநாள் பரிசா அகத்தியர் வழிபாடுங்கிற புக்கை என் கணவர் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அந்த புக்கை வந்து கஜராஜ சுவாமிகள்னு ஒருத்தர் அப்பாவுடைய பேசிகிட்டு இருந்தவர். அவர் வந்து 2005 எழுதியிருக்காரு. இந்த புக்கு வந்து இப்போ அவருடைய மகளான அனுராதா அப்படிங்கிறவங்க நிறைய பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அந்த புக்கில் அகத்தியர் அப்பா ரொம்ப லைவாக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அந்த புக்கு என்கிட்ட வந்ததுக்கப்புறம் அப்பாவே என்னோட இருக்கிற மாதிரி நான் உணர ஆரம்பித்தேன். ஒரு நாள் அகத்தியர் அப்பா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. உனக்கு நிறைய விஷயம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது, நீ ஜீவநாடி படிக்கிற இடத்துக்கு வான்னு சொன்னார். கரூரில் இருக்கிற சித்த குருஜியோட ஜீவநாடிக்கு வர சொல்லியிருந்தார். அங்கே நான் போனேன். அங்கே எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் மூலியமாக தெளிவுபடுத்தினார். அகத்தியர் ஞான தபோவனம்னு ஒன்று அமைச்சு மக்களுக்காக பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே எனக்கு வாக்கு வந்ததுங்க. 2026 பிப்ரவரி மாதம் வந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலையில் நான் தங்கியிருந்தேன். அப்போ எனக்கு மறுபடியும் அப்பா வாக்கு கொடுத்துருந்தாரு. அந்த வாக்கில் திருவண்ணாமலையில் வந்து நான் அகத்தியர் ஞான தபோவனம்னு ஒன்று அமைச்சு அங்கேயே நான் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா நான் நிரந்தரமாக திருவண்ணாமலைக்கே வந்து அகத்தியர் ஞான தபோவனத்தை அமைச்சிட்டு திருவண்ணாமலையிலே இருக்க ஆரம்பித்தேன். அப்பாவின் வாக்குப்படி திருவண்ணாமலையில் வந்து செட்டில் ஆனனா அவருடைய வழி நடத்துதலின்படி பௌர்ணமியில் அன்னதானம் கொடுக்கறது, ஆயில்ய நட்சத்திரத்தப்போ அப்பாவுடைய பாதுகைகளை ஏந்தி கிரிவலம் போகிறது, திருவண்ணாமலை மேலே இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றுறது, ஆசிரமத்தில் பூஜைகள் யாகங்கள்னு நிறைய அப்பா வழி நடத்துதலின்படி எல்லா பக்தர்களும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அகத்தியர் அப்பா கொடுத்த அருள்வாக்கின்படி ஸ்ரீ ஆனந்த நடராஜருடைய திருக்கோவில் திருவண்ணாமலையில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை வந்து அகத்தியர் ஞான தபோவனத்தை சேர்ந்த பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்ரீ ஆனந்த நடராஜருடைய விக்கிரகமானது திருப்பதியில் இருக்கிற கல்லுனால ஆயிருக்கணும். இந்த விக்கிரகத்தை சேவிக்கிறவங்க சிவஹரியை சேவிச்ச ஒரு பிராப்தம் கிடைக்கணும். திருப்பதியில் இருக்கிற கல் அப்படிங்கிறனால பெருமாளை சேவிச்சிருக்கிற மாதிரியும், நடராஜருடைய உருவம் அப்படிங்கிறனால சிவனை சேவிக்கிற மாதிரியும் சிவஹரி சேத்திரமாக இது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திருக்கோவிலுக்கு 27 படிகள் வைக்கணும். 27 நட்சத்திரங்களுக்கு உரிய 27 படிகள் வைக்கணும். ஒரு பக்தர் 27 படிகள் தாண்டி மேலே வந்து நடராஜரை தரிசிக்கும் போது அவருடைய முன்னோர்களுடைய அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு. அதாவது இந்த ஸ்தலமானது வந்து பித்ருக்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக அமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் அப்பாவுடைய வாக்கு. இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ள தான் நம்மளுடைய முன்னோர்கள் பிறந்திருப்பாங்க. இந்த 27 நட்சத்திரங்களை நம்ம கடக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்பாவுடைய வாக்கு.
ஸ்ரீ ஆனந்த நடராஜருடைய திருக்கோவிலானது திருவண்ணாமலையில் அமைக்கப்பெறணும் அப்படின்னா அதுக்கு நடராஜருடைய அனுமதி வேணும். இல்லைன்னா அது வெறும் கோவிலாக தான் இருக்கும். நடராஜர் நமக்கு அனுமதி கொடுக்கணும் இங்கே வந்து அருள் பாலிக்கிறதுக்கு. அதற்காக நீ சிதம்பரம் போய் நடராஜரை அழைச்சிட்டு வரணும், அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்காக உடனே சிதம்பரம் கிளம்பி போய் நடராஜருடைய அனுமதியும் பெற்றுட்டு வந்தோம். அடுத்ததாக ஸ்ரீ ஆனந்த நடராஜருடைய சிலையை வடிவமைக்கிறதுக்கு கல்லையும் சிற்பையும் தேடி நாங்கள் திருப்பதிக்கு போனோம். அங்கே அப்பா எங்களை வழி நடத்தி ரெண்டையுமே எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு. திருவண்ணாமலை ஸ்தலத்திலேயே ஸ்ரீ ஆனந்த நடராஜருடைய திருக்கோவில் அமையறதுக்கான நிலத்தையும் அப்பா காமிச்சு கொடுத்தாரு. அண்ணாமலையாருடைய பரிபூர்ணமான பார்வை அந்த நிலத்துல இருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான நிலத்தை காமிச்சு கொடுத்துருந்தாரு. ஆனி பௌர்ணமி அன்னைக்கு பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நிலத்துக்கான முன்பணத்தை கொடுத்து முதல் காரியமாக அந்த நிலத்தில் வில்வ மரங்களை நட்டுட்டு வந்தோம். வர்ற செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி இந்த நிலத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கும். இதுக்கும் அப்பா வழி நடத்தி பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்பாவோட செயலாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம்.